ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இத நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். இந்த வீடியோ மற்றும் ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸோடைய ஒரு வீடியோ. இன்னைக்கு ரெண்டு பேர்த்தோடைய நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போறோம். ரெண்டுமே ஒரு மாதிரி ஷார்ட்டா இருக்க போது, இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி யாராவது பார்க்கல அப்படின்னா ராஜ்ரீஸ் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டீங்கன்னா கூகுள்ல யூடியூப்ல உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பார்த்துட்டு வாங்க. இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு கதைகள், ரெண்டு உண்மை அப்படின்னு சொல்லப்படுற கதைகளை பார்க்க ஆரம்பிச்சலாமா? இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்றத புதுசா யாராவது பாக்குறீங்கன்னா அவங்களுக்கொசரம் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது செத்து பொழைச்சு வந்தண்டான்னு சொல்லுவாங்கல்ல, சோ அப்படி இந்த செத்துட்டு அப்படியே பொழைச்சு வர்றதுக்கு நடுவில் ஒரு கேப்ல ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுது, எதையெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு சொல்றாங்க. இத நிறைய பேரு அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு பிளாகா ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அதோட ஒரு வீடியோ தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு உண்மை அப்படின்னு சொல்லப்படுற கதைகள்னு நம்ம பார்க்க போறோம். நான் அது ஏன் உண்மைன்னு சொல்லப்படுற கதைன்னு சொல்றேன்னா, அவங்க சொல்றாங்க உண்மையா இல்லையான்றது அவங்க மனசாட்சிக்கு மட்டுமே தெரியும். பட் இது உண்மை கதைன்னு தான் சொல்லப்படுது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கதை. இது எனக்கு பேர் பேசிக்கா கிடைக்கல. அவங்க பேர் நான் தேடி பார்த்தேன், பட் எனக்கு கிடைக்கல. பட் எனிவேஸ் நான் என்ன கான்செப்ட்ன்றதை நான் சொல்லிடுறேனே. இவங்க ஒரு பெண் குழந்தை. இவங்களுக்கு ஒரு 3 மாசம் பிறந்து ஒரு 3 மாசம் இருக்கும்போது நிமோனியால பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. ஒரு பயங்கர ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, ரொம்ப அது சிவியர் ஆகி கிட்டத்தட்ட இறந்தும் போயிடுறாங்க. இறந்து போனாங்கன்னா என்ன, திருப்பியும் உயிர் வந்தது. பட் ஆனா அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு டியூரேஷன் நடக்குது. இது நடந்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த பெண் குழந்தைக்கு ஒரு 3-4 வயசு ஆயிடுது. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, 4 வயசான இதே பெண் குழந்தை அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, மாமா இந்த மாதிரி எனக்கு ஒரு மைண்ட்ல சில எண்ணங்கள், தாட்ஸ் எல்லாம் வருது. எந்த மாதிரி வருது அப்படின்னா, நான் என்னையே நான் பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது நான் ரொம்ப ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறேன். நான் அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி அப்படியே மிதந்துகிட்டு இருக்கிறேன். உங்களை எல்லாம் பாக்குறேன், நீங்க இருக்கிறீங்க, அப்பா இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் அழுதுட்டு ஒரு மாதிரி நீங்க என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க. நானும் காத்துல மிதக்கிறேன். மிதக்கும் போது என்னையே ஒரு சின்ன சைஸ்ல பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு உருவத்தை நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல பச்சை கலர் டோர் இருக்கு, 2 கர்டைன் இருக்கு. டைனிங் ஹால்ல நீங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறீங்க அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. அந்த ஹாலோட கண்ணாடியில இருந்து வெளியே பார்க்கும்போது 2-3 பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சது. அதே மாதிரி வீட்டுல கப்பல்கள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு டிசைன்ல அந்த வால் பெயிண்டிங் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன் அதிர்ச்சி? ஏன்னா இதே பொண்ணு அந்த 3 மாசமா இருக்கும்போது அந்த நிமோனியா லைட்டா அப்படி தவறிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அந்த டைம்ல நடந்த சம்பவத்தை அப்படியே அச்சு அசலாம் இவங்க ஒப்பிக்கிறாங்க. இது யாரோ சொல்லி கொடுத்து சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு கூட தோணலாம். ஆனா என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, அந்த இவங்க ஒரு வீடு சொல்றாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு சின்ன வயசுல 3 மாசத்துல சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமே இவங்க எல்லாரும் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சம்பவத்தை, அதுவும் அந்த வீட்டு கதவு, இந்த ஜன்னல பார்த்தா இதெல்லாம் தெரியும், வால்ல இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றான்றது அவங்க அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியம். இவங்களுக்கும் நல்லாவே தெரியுது, அதாவது நான் என்னையதான் பாக்குறேன் குழந்தையா அப்படின்றதும் இவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது. சோ இது ஒன் ஆஃப் த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரெகுலரா பாக்குற அந்த கதைகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, நான் பறந்தேன், நான் ஒரு ஒளிய பார்த்தேன், ரொம்ப லவ் எனக்கு கொடுத்தாங்க, ரொம்ப நான் பிளிஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணேன், இந்த உலகத்திலேயே இதுதான் பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்லாம் ஃபீல் பண்ணேன்னு சொல்லுவாங்க. சோ இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. திருப்பியும் 2வது கதைக்கு போலாமே. இந்த 2வது கதையுமே இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்துலாமே. சோ கேனடால ரிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் போலீஸ்ல ஒர்க் பண்ற ஒன் ஆஃப் த ஒரு ஆபீசர்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாள் ஒரு சின்ன அந்த துரத்திட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த தப்பு பண்ணுவாங்கலாம். அப்படி போகும்போது ஒரு மிஷனுக்கு போகும்போது ஒரு மலையிலிருந்து தவறி கீழே விழுந்துடுறாரு. கிட்டத்தட்ட பயங்கரமான ஹைட், கிட்டத்தட்ட 80 அடின்ற மாதிரி என்ன சொல்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்துல தளபதி விழுவார் இல்லையா, அந்த மாதிரி மலையில இருந்து ரொம்ப இதுல கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அப்படியே ஃபியூஸ் போயிடுது.
உடனே கண்முடிச்சு பார்க்கும்போது பூமியோடைய வளிமண்டலம் அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல ஏதோ சூப்பர்மேன் மாதிரி பறந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு வந்துட்டு தோணுதெல்லாம் இல்ல, போயிட்டு இருக்காரு பேசிக்கா. சோ என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் சரி என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் அதை கிராஸ் பண்ணி வெளியே வந்தோன்னா அப்படியே இங்க இருந்து அப்படியே பூமி வந்து பாக்குறாரு. ஓகே, இதெல்லாம் நான் சொல்லும் போது நீ உருட்டுறா ரீல் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ? பட் எனிவேஸ் நான் என்னத்தை கேள்விப்பட்டனோ அதான் நான் வந்து சொல்றேன். இது வந்து உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எனிவேஸ் இது கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கேப்பா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ யா, கம்மிங் பேக் டு த டாபிக். ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போது பூமியை வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு எண்ணங்கள்லாம் அவருக்குள்ள தோணுனதுக்கு அப்புறம் பக்கத்திலே இந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்டலால செய்யப்பட்ட ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று இருக்கு. சரி அங்க போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க வந்து பெருசா யாருமே என்ன சொல்றது ரொம்ப க்ரௌடடாலாம் இல்லை, கொஞ்சம் மினிமல் க்ரௌடோட ஒரு ஹோட்டல் மாதிரி அந்த இடத்துல அங்க ஒன்று இருக்குது. ஸோ அது ஃபுல்லா வந்து கிறிஸ்டலால செய்யப்பட்டிருக்குது. உள்ள போனோடனே பக்கத்துல அந்த கேட் கிட்ட போனோடனே வந்துட்டு என்டர் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமா வந்து பேசுது. அப்போ ஒரு மனுஷன் மாதிரி ஒரு உருவம் வந்து இவர் நோக்கி வருது. அந்த உருவத்துக்கு பியூப்பிள், அதாவது அந்த பிளாக் கலர்ல பாத்தீங்கன்னா கருவிழி, பேசிக்கா கருவிழி வந்து இல்லாம ஒரு மாதிரி ஃபுல்லா வெள்ளையா அந்த கண்ணு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவம் வந்து வந்திருக்கு. வந்துட்டு நீ எப்படி இறந்து வந்தன்ற மாதிரிலாம் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டேன். உருவம் சொல்றாரு மாதிரி நான் தெரியலங்க, போனேன் துரத்திட்டு போனேன், மலையில இருந்து கீழே விழுந்துட்டேன், கண்ணை முடிச்சு பார்த்தா இங்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாரு. உடனே அந்த ஒரு பேச்சுவார்த்தைன்றது நடக்க என்ன ஆகுது அப்படின்னா இவருடைய சின்ன வயசுல இருந்து இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா ஒரு நல்ல மெமரிஸுமே இவருக்கு கண்ணு முன்னாடி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பிறந்தது அந்த நம்ம இன்டர்நெட்னாலயா அதுல ஹீரோயின் பிறப்பாங்க இல்லைங்களா, அது அவங்களே பேசிக்கா வாங்குவாங்கல்ல, சமசீன் இது. ஸோ அந்த மாதிரி இவர் பிறந்ததை இவரே வந்து பாக்குறாரு. இவர் லைஃப்ல நடந்த எல்லா நல்ல விஷயங்கள், ஒரு மாதிரி எமோஷனலா முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீவிசிட் பண்ற மாதிரி, ரொம்ப செரிஷ் பண்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா வந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது கூட சேர்த்தி இதுக்கப்புறம் பூமி என்ன ஆக போகுது அப்படின்றதுக்கும் ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி ட்ரெய்லர் மாதிரி வந்துட்டு ஒரு விஷுவலும் அவருக்கு வந்துட்டு ஓடுது. அதை பார்த்தோன்னா ரொம்பவே வந்துட்டு மனசு விட்டுறாரு. ஏன்னா ஃபுல்லா ஏதோ வந்துட்டு இந்த வாரு, இந்த கிளைமேட்டிக் சேஞ்சு, மனுஷங்க இறக்குறது, எல்லா பக்கம் துன்பம் துயரம் அழுகாச்சின்னு சொல்லிட்டு ஏதோ என்ன சொல்றது இந்த கலியுகம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்ப போதாத காலம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாவே ரொம்ப கேவஸாவும் பேட்டிலாவும் வந்து இருக்கிறத வந்து ஃபீல் பண்றாரு. பார்த்ததும் வந்து என்னடா, அதாவது ஒரு மனுஷன் ஒரு எக்ஸ்ட்ரீமை பாக்குற வரைக்கும் அவன் ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பான், அவனுக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் பண்ணுவேன் இருப்பான். எப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டு சி இவ்வளவுதானா இதுக்குதான் நம்ம எல்லாம் இருக்குமா அப்படின்னு ஒரு என்லைட்மெண்ட் ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கேரக்டரே மாறிடும். என்னடா கிடக்குது இருக்கிறது ஒரு நாள், எவ்வளவு 2 நாளோ 1 நாளோ நம்ம ஜாலியா இருந்துட்டு போலாம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த சம்பவம் வரைக்குமே ரிக் வந்து ஒரு மாதிரி மூடியா நான் உண்டு என் வேலை உண்டு போவோம் வருவோம் அப்படின்னு இருந்த ஒரு நபர் ஆஃப்டர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இந்த பிரசன்ட்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப அந்த மாதிரிலாம் வந்து உலகம் அப்படி போறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரிக் ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாரு. சரி நான் வந்து என்னோட க்ளோஸ் ஒன்ஸுக்கு நான் தேவை, நான் வந்து போகணும்னு சொல்லிட்டு உடனே கண் முடிச்சு பார்த்தா எங்கேயோ பாதாளத்துல கிடக்குறாரு. சேம் ஃப்ரெண்ட்ஸ் தளபதினு வச்சுக்கோங்களேன், பாதாளத்துல இருக்கிறாரு. அவரை ஒரு கும்பல் வந்து தூக்கிட்டு நிறைய பிராக்டிஸ் எல்லாம் ஆயிருக்குது. அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை வந்து பிழைக்க வைக்கிறாங்க. நாட்கள் ஓடுது, வாரங்கள் ஓடுது, மாதங்கள் ஓடுது. ஃபைனலா ஒரு நாள் அவருடைய கால்கள் மெல்லமா அசைய ஆரம்பிக்குது. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா நடமாட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ரிக் வந்து மாறிடுறாரு. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது, யாருக்கெல்லாம் முடியலையோ அவங்களுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு பண உதவியோ இல்ல வேற ஏதோ ஒரு ஹெல்ப்போ பண்றதுன்னு சொல்லிட்டு ஆளே டோட்டலா மாறி போன ஒரு ஆளா வந்துட்டு ரிக் வந்து உருமாறிடுறாரு ஆஃப்டர் திஸ் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது தன்னோட வாழ்க்கையில வந்துட்டு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் தான் வாழ்க்கையை மாத்துன ஒரு பயணம்னு சொல்லிட்டு இந்த பயணத்தை ரிக் வந்து குறிப்பிடுறாரு. ஓகே, வித் திஸ் இந்த ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஓவரால் இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சீரீஸை வச்சு கன்க்ளூஷன்லாம் கிடையாது, இன்னும் பேசிக்க நிறைய வரும். பட் ஒரு சின்ன பாயிண்ட் என் மைண்ட்ல தோணுது. எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாரெல்லாம் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ எல்லாருமே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பர்சனல் கேரக்டர்ல ஆகட்டும் அவங்களோட லைஃப்லயே ஆகட்டும் ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. என்ன சேஞ்ச் அப்படின்னா, நம்ம பேசிக்கா ஒரு பிரச்சனைகள் இருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர்டா இருப்போம்ல, ஐயோ என்ன அது இன்னுமே தெரியலையப்பா
வாழ்க்கையே இப்படி போகுது, ரொம்ப சோகமா போகுது, என்னத்த பண்ண போறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இருந்த நிறைய கேசஸ், நிறைய பேர்லாம் வந்து இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்கு, இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்மளுடைய பிரச்சனைகளும் நம்மளுடைய சர்க்கிளும் பெருசாக பெருசாக நம்ம அந்த டைம்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த பிரச்சனையெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்டராங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அப்கோர்ஸ் சர்க்கிள் பெருசாக பெருசாக அதுக்கேற்ற பிரச்சனையும் வரும். பட் எனிவேஸ் ஒரு பிகர் ஸ்கேல்ல யோசிக்கிறது எப்பவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ள யோசிக்காம கொஞ்சம் வெளியே வந்து யோசிங்க. டெஃபினட்டாவே உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அண்ட் இந்த ப்ரெஷரு, கோபம், பொறாமை, போட்டி இதெல்லாம் வந்து உள்ள எடுத்துக்கிட்டு நமக்கு இருக்கிறது லைஃப் ஸ்பேனே ரொம்ப கம்மி தான். திரும்பி பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஓடி இருக்கும். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா ஸ்கூல் இப்பதான் முடிச்ச மாதிரி இருக்கு, பார்த்தா அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு 8 வருஷம் ஓடி போச்சுன்ற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப சீக்கிரம் ஓடுது. ஸோ ரொம்ப உழப்பிக்காம, ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணிக்காம, ஜாலியா பீஸ்ஃபுல்லா இருக்கிற நாளை வந்து சந்தோஷமா உங்களோட லவ்ட் ஒன்ஸ் கூட வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் இது ஒரு கோட்டும் நான் வந்து பார்த்தேன், சமாதானம் தான், பட் இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு. இவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் நினைக்கிறேன், நாட் ராங், யாருன்னு சரி, ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, பணம் இருந்தால் எதை வேணா வாங்கலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா வந்து இந்த பணம் வந்து ஒரு சந்தோஷம் தரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனா என்னுடைய சந்தோஷம் இந்த பணத்தால வர்றது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து ஜாலியா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றேன். அது நான் அதுக்கெல்லாம் நான் காசு கொடுக்கறது இல்ல. என் பசங்களோட, என் ஒய்ஃப் கூட நான் சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அதுக்கும் நான் செலவழிக்கிறது இல்ல. ஆக நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, பணம் சந்தோஷத்தை கொண்டு வருமான்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் பணம்ன்றது பேசிக்கு, கண்டிப்பா வந்து சர்வைவலுக்கு தேவைதான். ஆனால் உண்மையான சந்தோஷம் அப்படின்றது நம்மளுடைய லவ்டு ஒன்ஸ் கூட, நமக்கு பிடிச்சவங்க கூட, நம்மளை மதிச்சு நம்மளாவே ஏத்துக்கிட்டவங்க கூட ஒரு நாள் ஜாலியா பேசி சிரிச்சு இருந்தோம்னா அதுதான் உண்மையான ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ்க்கும் அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கும் எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஒண்ணுமே ஈடாவாது. சரி, வேற மாதிரி என்ன வீடியோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ இன்னைக்கோட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டன். மீண்டும் அடுத்த ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோல உங்களை சந்திக்கும் வரை பபாய்.